வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஏப்ரல் 4th ஈவினிங் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணியிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏப்ரல் 4th ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. இதையும் தாண்டி ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருந்தது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டே 1, டே 2, டே 3 மார்னிங் ஷிஃப்ட் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் நார்மலாக எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி ஈஸியாகவே இருந்தது. ஸோ எல்லா ஷிஃப்ட்டுமே உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஈஸியாகவே இருக்குது. ஸோ அடுத்து வர ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், அதுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 2 கொஷின்ஸ், ரே ஆப்டிக்ஸ், அதுக்கடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கெப்பாசிட்டர், ரொட்டேஷன்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், அதுக்கடுத்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், அதுக்கடுத்து கிராவிடேஷன்ஸ்லேருந்து டைரக்ட் ஃபார்முலா பேஸில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் தியரி பேஸ்டாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 or 2 கொஷின்ஸ் தான் கால்குலேஷன் பேஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி 11th போர்ஷன்ஸ்லேருந்து ஹை வெயிட்டேஜாக, 12th போர்ஷன்ஸ்லேருந்து ஹை வெயிட்டேஜ், ஆனால் 11th போர்ஷன்ஸ்லேருந்து ஓரளவுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷிஃப்ட் ஓகே, ஓரளவுக்கு மாடரேட்டாக ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்தது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டஃபெல்லாம் இல்லை, ரொம்ப லென்த்தியாக இல்லை, ரொம்ப ட்ரிக்கியாலாம் இல்லை. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்தது. இதில் நிறைய கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் பேஸ் பண்ணி இருந்தது. ஒரு சில கொஷின்ஸ் ஃபிசிக்கல் பேஸ் பண்ணி இருந்தது. பட் பிசிக்கல் ரொம்ப லெஸ் குவான்டிட்டி தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள், அடுத்து கோஆர்டினேஷன்ஸ், காம்பவுண்ட்ஸ், சொல்யூஷன்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், டிஎன்ஏ எஃபாக் எலமெண்ட்ஸ், பயோமாலிகல்ஸ். இதில் ஒரு சில கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதியம் 3 மணிக்கு உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கலாம், இனிமேல் கொண்டு அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அதில் எஸ்பெஷலி எவ்வளோ மார்க்ஸ் வரும், அந்த மார்க்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனால நீங்கள் அந்த லைவ் செஷன்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட 12th மார்க் வச்சு நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த லைவ் செஷன்ஸில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸுக்கு ஏதாவது குவாலிஃபை ஆக முடியுமா அப்படிங்கிறது என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம லைவ் செஷன்ஸில் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட லைவ் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் செஷன்ஸ் அப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம லைவ் செஷன்ஸை எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிட்டு தான் இந்த லைவ் செஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு லைவ் செஷன்ஸ்க்கு வாங்க. அதையும் தாண்டி நீங்கள் பர்டிகுலராக லைவ் செஷன்ஸ்க்கு வரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த லைவ் செஷன்ஸ்க்கு உண்டான லிங்க் எல்லாம் நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டில் கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு மேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மேக்ஸ் லாஸ்ட் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் ஓகே மாடரேட்டாக இருந்தது, கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் மார்னிங் ஷிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப ட்ரிக்கியாகவும் ரொம்ப 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 கஷ்டமாகவும் இருந்தது அப்படின்னு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கஷ்டம் ஈவினிங் ஷிஃப்ட்டில் இல்லை. ஓகே கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, பட் கொஞ்சோண்டு தான் ட்ரிக்கியாக இருந்தது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிக் செக்ஷன்ஸ்லேருந்து 4 to 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஏரியாஸ் அண்ட் த கர்வ், வெக்டர் 3Dலேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸு, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதுக்கடுத்து ஸ்ட்ரைட் லைன்ஸ், கர்வ்ஸ், இதுலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஏப்ரல் 4th ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 99.9% வேணும் அப்படின்னா நியர்லி 250 above இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 99.9% வரும். அதுக்கடுத்து 99.5%க்கு உங்களுக்கு 225லேருந்து 235யும், அதுக்கடுத்து 99க்கு 185லேருந்து 190யும், அதுக்கடுத்து 98க்கு 175லேருந்து 185யும், 97க்கு 155லேருந்து 160யும், 96க்கு 140லேருந்து 150யும்,
95க்கு உங்களுக்கு வந்து மேபி வந்து 130லேருந்து 120 இந்த ரேஞ்சஸில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ நாளைக்கு மதியம் லைவ் செஷன்ஸ் 3 மணிக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் செஷன்ஸ்க்கு உண்டான லிங்க் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைவ் செஷன்ஸில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.